வந்து SEBI ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பதில்லை. நீங்கள் எந்த ட்ரேடு பண்ணாலும் அதுக்கு நானோ இந்த சேனலும் எந்த விதத்துலையும் பொறுப்பாகாது. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாக வந்து டைம் வேல்யூவை பற்றி, இன்ட்ரின்சிக் வேல்யூ பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். அதை பேஸ் பண்ணி நான் ஒரு இண்டிகேட்டர் டிசைன் பண்ணியிருக்கேன். இது முழுக்க என்னோட லாஸ்ட் ஒரு 15 to 18 இயர்ஸோட உழைப்புன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இது முழுக்க பெய்டு இண்டிகேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக கொடுத்த எந்த இண்டிகேட்டர் மாதிரியும், இன்ட்ரின்சிக் இண்டிகேட்டர் மாதிரியும் இந்த இண்டிகேட்டர் கிடையாது. இது முழுக்க பெய்டு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இண்டிகேட்டர் வச்சு தான் இதுக்கு மேலே ஒன்று கிடையாது. ஏன்னா ஆப்ஷன் மார்க்கெட் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம், நிறைய வீடியோஸில் பேசிட்டோம். இன்ட்ரின்சிக் டைம் வேல்யூவை வச்சு மட்டும்தான் ஆப்ஷன் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம இத்தனை நாளாக வீடியோஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஒரு ஆப்ஷனோட இன்ட்ரின்சிக் வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு மேலே 50-50 வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா வந்து ப்ரைஸ் இங்கே இருக்கும், இன்ட்ரின்சிக் வேல்யூ இங்கே இருக்கும். கரெக்டாக இந்த 50-50 ஏன்னா நம்மளோட ஆப்ஷன் செயின் அப்படி தானே டிசைன் செய்யப்பட்டிருக்கு. 500, 550, 600 இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறது நம்ம 50-50 ஆட் பண்ணுறோம். அப்போது உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவுக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா எக்ஸ்பிரி அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூவுக்கு ப்ரைஸ் வரும். அப்போது ஒரு ஆப்ஷனோட ஒரிஜினல் ப்ரைஸ் 100 ரூபான்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அது 100 ரூபாய்க்கு எப்போ வரும்? எக்ஸ்பிரி அன்னைக்கு தான் வரும். அதோட ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது க்ளோஸ் ஆகுதே, அதோட 100 ரூபாய்க்கு தான் க்ளோஸே ஆக போகுது. நீங்கள் அது 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னா எக்ஸ்பிரி அன்னைக்கு அது க்ளோஸ் ஆகும்போதே 100 ரூபாய்க்கு தானே க்ளோஸ் ஆகும். மிஞ்சி போனால் ஒரு 2 ரூபா 3 ரூபா முன்ன பின்ன இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாதுல்ல. கரெக்டான இன்ட்ரின்சிக் வேல்யூவில் நீங்கள் ப்ரைஸை வாங்கினீங்க, ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க டைம் வேல்யூ இருக்குல்ல, அந்த அந்த 5 நாளில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டைம் வேல்யூ இருக்குல்ல, அந்த டைம் வேல்யூவை கேப்சர் பண்ணுறதுல தான் இங்கே பெரிய கேமே நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டில். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். அந்த 300 ரூபாவை கரைக்கிறது தான் ஆப்ஷன் செல்லர்ஸோட பெரிய வேலையே. அந்த 300 ரூபாவில் ஆப்ஷன் செல்லர்ஸ் சம்பாதிக்கிறாங்களா இல்லை ஆப்ஷன்ஸ் பையர் சம்பாதிக்கிறாங்கன்றதுல தான் இதில் பெரிய சேலஞ்சிங்கே இருக்குது. இதில் வந்து புட் செல்லர்ஸ் இருக்காங்க, கால் செல்லர்ஸ் இருக்காங்க, புட் பையர்ஸ் இருக்காங்க, கால் பையர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4 விதமான பீப்புள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 4 பேருக்குமே வந்து இங்கே கரண்ட் ப்ரீமியம்னு காட்டுதில்ல 300 ரூபாய், இதை கேப்சர் பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. ஸோ நீங்கள் வந்து இப்போ நினச்சிங்க இந்த 300 ரூபாவை கரைக்க போகணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல எங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க? இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து எண்ட் ஆஃப் தி டே எதுவுமே இருக்க போதில் இன்ட்ரின்சிக் வேல்யூ தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு NSE சொல்லுது. கரெக்டாக நம்ம நிறைய வீடியோவில் இதை பற்றி நிறைய பேசிட்டோம், நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டோம், நிறைய எக்ஸ்பிரி டே எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே எல்லா டைம் வேல்யூவும் கரைச்சிட்டு வெறும் இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிரி அன்னைக்கு இருக்க போகுதுன்னு NSE சொல்லுது. அப்போது நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க? நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் இடிக்கும். ஸோ எப்போ ஸ்டாப் லாஸ் போட்டாலும் இடிக்கும். அதை நீங்கள் நல்லா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும். ஸோ நிறைய மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மூவிங் ஆவரேஜ் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, பாலிங்கர் பேண்ட் இருக்குது, SMC கான்செப்ட் இருக்குது, ஆர்டர் ஃப்ளோ, ஆர்டர் பிளாக்கு, லிக்விடிட்டி ஸ்விப்பு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, அதாவது மார்க்கெட்டில் ரொம்ப லாஸ் ஆனவங்க, மார்க்கெட்டு தான் கடைசி ஹோப்புன்னு நம்பிக்கிட்டு இருக்கவங்க, ஃபுல் டைம் ட்ரேடர்ஸாக இருக்கிறவங்க, மார்க்கெட்டுக்கு பிகினர்ஸாக வந்தவங்க, மார்க்கெட்டை பற்றி இன்னும் நிறைய பேர் கற்றுக்காமல் இருக்காங்களா, அவங்களுக்காக தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது யூனிவர்ஸ் நம்மளுக்கு அதுவாகவே அமையும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தான் நான் இவ்வளோ நேரமாக ட்ரேட் பண்ண போகிறேன். இதை மட்டும் தான் நான் நம்ப போகிறேன், இதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இனி எதுவுமே என் மண்டையில் இருக்க எல்லாத்தையுமே எரஸ் பண்ணிட போகிறேன். இதை ஃபாலோ பண்ண போகிறேன், இதுபடி நான் ட்ரேட் பண்ணுறதுக்காக. சரிப்பா, இதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னா என்ன, இதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னா நான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்பலை. இன்கேஸ் இந்த இண்டிகேட்டரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பின்னாடி உங்களுக்கு ஏதாவது மார்க்கெட்டில் லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா அது 100 இல்லைங்க 1000% ஹியூமன் மிஸ்டேக்காக தான் இருக்கும். அது நீங்கள் பண்ண தப்பாக மட்டும்தான் இருக்கும். இந்த இண்டிகேட்டர் மேலே உங்களுக்கு எந்த தப்புமே இருக்காது. இல்லை நான் எல்லாமே ப்ராப்பராக பண்ணேன், இண்டிகேட்டர் தான் சொதப்பிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க இல்லையா, அதுக்கான ப்ரூஃபு இந்த இண்டிகேட்டர் வந்து தப்பு பண்ணிச்சுன்னு சொன்னீங்களா, அதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் தொடர்ந்து ஒரு 3 நாள் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். ஒரு 3 நாள் வச்சுக்கலாம், 1 நாள் 2 நாள் வேணாம். ஒரு நாள் வந்து எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஸோ தொடர்ந்து ஒரு 3 நாள் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். அந்த 3 நாள் லாஸ் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு, இந்த இண்டிகேட்டரை வந்து நான் கரெக்டாக தான் இருந்தேன், இந்த இண்டிகேட்டர் தான் தப்பு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப், இந்த 4 ப்ரூஃபும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களோட அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். 2வது விஷயம், நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்க தேவையில்லை.
ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் ஒர்க் ஆகாது. அது ஹாப்பி. மறுபடியும் சொல்கிறேன், இது பெய்டு இண்டிகேட்டர். இது வந்து பே பண்ணால் மட்டும்தான் நான் கொடுப்பேன். அதுக்கான சார்ஜஸ் என்ன ஏது எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. தயவுசெய்து மெயில் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மெயில் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ பில்டப் கொடுத்து இந்த இண்டிகேட்டர் பற்றி சொல்லு அப்படின்னுவீங்கல்ல, நீங்கள் பாருங்கள், இந்த இண்டிகேட்டரில் வந்து ஒரு 4 லைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த 4மே வந்து ப்ரீமியமுங்க. இது எந்த மூவிங் ஆவரேஜோ நீங்கள் இதை எடுத்து எது கூட வேணால் கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களால் இது வந்து இந்த மாதிரி ஒரு லைன்ஸை வந்து மார்க்கெட்டில் வேறு ஒரு இண்டிகேட்டர்லையோ வேறு ஒரு இடத்துலையோ உங்களால் பார்க்கவே முடியாது. ஓகேவா? சரி, அதை விடுவோம். இப்போ வந்து இங்கே வருங்க, இந்த இடத்துல நான் வந்து ஒரு ரிப்ளை பண்ணலாம். பாருங்க, இன்றைக்கி மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? நான் இங்கே ரிப்ளை போட்டிருக்கேன். இது பாருங்க, எந்த ஒரு எரரும் இல்லாமல் இப்படி இவ்வளோ அழகாக ப்ரைஸ் ஃபார்ம் ஆகிட்டே போதா, லைன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே போதா. இங்கே பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த கரண்ட் ப்ரீமியம் இருக்குல்ல, இந்த கரண்ட் ப்ரீமியம் தான் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்க ப்ரீமியம். நேற்று வந்து செல்லர்ஸ் யாராவது ஒரு 300 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு 11 ரூபாய் லாஸ். அதாவது 2 லாட்டு கணக்கு பண்ணிங்கன்னா காலை போட்டு ரெண்டுமே செல் பண்ணியிருப்பாங்களா. அப்போ 2 சைட்ஸ் வந்து நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 11 12 11 11 22 ரூபாய் இப்போ அவங்க லாஸில் இருக்காங்க செல்லர்ஸ். அப்போது செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கரண்ட் ப்ரீமியமை இந்த என்ட்ரி ப்ரீமியமுக்கு கீழே கொண்டு போக பார்ப்பாங்க. ஸோ எப்பயுமே வந்து இதோட ரூல் என்னென்னா, என்ட்ரி ப்ரீமியமுக்கு மேலே இருக்க ப்ரீமியமை மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். என்ட்ரி ப்ரீமியமுக்கு கீழே இருக்க எந்த ப்ரீமியமும் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் இதுக்கு மேலே இருக்கிறோட தான் ட்ராவல் ஆகணும். இதுக்கு மேலே கால் இருக்கா கால், புட்டு இருக்கா புட்டு, அவ்வளோதான் சிம்பிள். முதல் ரூல். ரெண்டாவது ரூல், இந்த இது இருக்குது இல்லையா, இருங்க இதை நான் வந்து இப்போ இங்கே பாருங்கள், இருங்க 1 மினிட் வச்சுருக்கேன். 1 மினிட் 3 மினிட் 5 மினிட் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். உங்களோட கம்ஃபர்டபுள் தான், உங்களோட ப்ராக்டிஸ் தான். இவருங்க, இந்த என்ட்ரி ப்ரீமியமுக்கு மேலே என்ன இருக்கோ, கால் இருந்தால் காலை வாங்குங்க, கால் இருந்தால் கால், புட்டு இருந்தால் புட்டு. எல்லாமே ப்ராபிலிட்டி தாங்க இப்போ சொல்கிற போகிறேன். நீங்கள் வந்து இதுக்கு மேலே இருந்தால் கால் தான் வாங்கி ஆகணும், இதுக்கு மேலே புட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து எந்த பைசல் ரெக்கமெண்டேஷன் நான் இங்கே கொடுக்கல. அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும். அதாவது இந்த என்ட்ரி ப்ரீமியமுக்கு மேலே எந்த ஆப்ஷன் இருக்கோ அதோட தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இதுக்கு கீழே இருக்கிற எந்த ஆப்ஷனோடையும் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ப்ரீமியம் வந்து இப்போ வந்து இந்த கரண்ட் ப்ரீமியம் வந்து இப்போது செல்லர்ஸ்க்கு வந்து அப்பயே நம்ம பார்க்கும்போது 300 ரூபா பத்துமா, அப்போது 22 ரூபா லாஸில் இருந்தாங்க. இப்போது 98 ரூபாய்க்கு வந்துச்சு. அப்படின்னா 4 ரூபாய் இப்போ லாபத்துக்கு வந்துட்டாங்க செல்லர்ஸ். இப்போது 40 ரூபா லாஸில் இருந்தாங்க, இப்போ 4 ரூபாய்க்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து அவங்களுக்கு லாஸில் போகும்போது மார்க்கெட்டை மறுபடியும் கீழே கொண்டு வர பார்ப்பாங்க. அப்போது இந்த ப்ரீமியம் எப்படி ஆக்சுவலாக இந்த கரண்ட் ப்ரீமியமோட லைன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இப்படி ஃபார்ம் ஆகும். அப்போது இந்த என்ட்ரி ப்ரீமியமுக்கு கீழே, அதாவது இங்கே பாருங்க, இந்த என்ட்ரி ப்ரீமியமுக்கு கீழே கரண்ட் ப்ரீமியம் வந்துடுச்சுன்னா டிகே ஆக போகுதுன்னு அர்த்தம். சிம்பிள். என்ட்ரி ப்ரீமியமுக்கு மேலே கரண்ட் ப்ரீமியம் ஆயிடுச்சுன்னா அப்ரிசியேஷன் மோடில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். பெரிய கம்ப சுற்றுலாலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அப்போது என்ட்ரி ப்ரீமியமுக்கு ஃபஸ்ட்டு கிரிட்டரியான என்ட்ரி ப்ரீமியம் மேலே இருக்கிற ஆப்ஷனை தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அது காலாக இருக்கா புட்டாக இருக்கா, புட்டு இருக்கோ எது இருக்கோ தெரியுமோ அதை தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இது ரொம்ப கம்மியான விலையில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வாங்கிட்டு இது மறுபடியும் இங்கே இது வரும் அப்படின்றதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ட்ரி ப்ரீமியமுக்கு மேலே இருக்கிற ப்ரீமியமை நீங்கள் முதல்ல ட்ரேட் பண்ணணும். கரண்ட் ப்ரீமியம் என்ட்ரி ப்ரீமியமுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்ரிசியேஷன் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு இந்த டார்கெட் 1 ப்ரீமியம் இருக்குல்ல, இது வித்தின் 2 to 3 மினிட்ஸில் உங்களுக்கு இது அச்சீவ் ஆகிடும். இன்கேஸ் இது வந்து இந்த மாதிரி சினாரியோவில் இருக்கும், உங்களுக்கு வந்து கால் ப்ரீமியம் வந்து இதுக்கு மேலே இருக்கும் என்ட்ரி ப்ரீமியம் மேலே, பட் வந்து கரண்ட் ப்ரீமியம் இப்படி இருக்கும். அப்போ வந்து இந்த ப்ரீமியம் என்ன ஆகும்னா உடனே இந்த டார்கெட் ப்ரீமியமுக்கு போகவே மாட்டான் அந்த மாதிரி டைமில். அப்போ இப்படி போவான், இப்படி வருவான். அப்போ திரும்பி கால் இவ்வளோ தூரம் போகும். நீங்கள் இங்கே பை பண்ணியிருப்பீங்க, ஆனால் பை பண்ணது கீழே வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் எக்ஸிட் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் புட்டு மாறி போச்சுன்னா புட்டை வாங்கிடணும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்க. இன்கேஸ் வந்து கால் இப்படி போயிட்டான், வந்து மறுபடியும் இப்படி உடச்சி இப்படி கீழே வந்துட்டான், இப்போ புட்டு இப்படி பிரேக் பண்ணிட்டு போகிறான்னா நீங்கள் புட்டில், அதாவது காலோ புட்டோ என்ட்ரி ப்ரீமியம் மேலே யார் இருக்கானோ நீங்கள் அவனோட ட்ராவல் பண்ணணும். என்ட்ரி ப்ரீமியம் கீழே இருக்கிற எந்த ஆப்ஷன்லையும் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது. கரண்ட் ப்ரீமியம் வந்து என்ட்ரி ப்ரீமியமுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்ரிசியேஷன் மோடு,
அதே வந்து என்ட்ரி ப்ரீமியமுக்கு கீழே இருந்துச்சுன்னா டிகே மோடு. இன்றைக்கி பாருங்கள் ரூ. 300 வரைக்கும் போனாங்க, மறுபடியும் பார்த்தீங்களா டிகே பண்ணிட்டே வந்துட்டாங்க. ரூ. 300 இருந்த ப்ரீமியமாக இப்போ வந்து ரூ. 327 இருந்தது, இப்போ ரூ. 300க்கு வந்துடுச்சா. ரூ. 27 டிகே பண்ணிட்டாங்க. 27 ரூ. 50 ப்ரீமியமாக டிகே பண்ணிட்டாங்க. அப்போ செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரி அப்ரிசியேஷன் மோடில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த டார்கெட் 2 ப்ரீமியம் வந்து நீங்கள் ஏம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே போனீங்கன்னா டார்கெட் 2ன்னு இருக்குது, இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேவா. அப்போது மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரீமியமை அச்சீவ் பண்ணிடும். இல்லை எனக்கு மார்க்கெட் நிஃப்டி 50 பாயிண்ட் போனாலே தேவையில்லை, எனக்கு 100 பாயிண்ட் போனால் தேவையில்லை, எனக்கு 50 பாயிண்ட்னா நீங்கள் இங்கே 15 போட்டிங்கன்னா இங்கே 50க்கு மாறிடும். ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி, அதாவது இந்த நிஃப்டி 50 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த டார்கெட்டில் அச்சீவ் ஆகும். அதே நிஃப்டி 100, இங்கே 50யோ 100ஓ நீங்கள் இதுங்க மாற்றிக்கணும். இதே நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அச்சீவ் ஆகும். ஸோ எப்பயுமே 100 பாயிண்ட்ஸ் வச்சுங்க, அப்போ தான் வந்து ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஏன்னா வந்து இதோட டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு 25 பாயிண்ட் தான் வரும். பட் இது வந்து 40லேருந்து 45 பாயிண்ட் கிட்ட வரும். எப்பயுமே வந்து இதை வச்சுங்க. இந்த அப்ரிசியேஷன் மோடில் இருக்கும்போது இது பை ப்ராக்டிஸில் உங்களுக்கு பழகிடும். அப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் 200 ஆன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது இங்கே புக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கேப்சர் பண்ண முடியாது, யாராலையும் முடியவே முடியாது. இதுக்கு மேலே இருக்கிறது நம்மளது கிடையாது அப்படின்னு மறந்து விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதில் எக்ஸிட் ஆகிடுங்க. மார்க்கெட் ஒன் சைடு நல்லா போயிட்டுருக்கு, அப்ரிசியேஷன் மோடில் போயிட்டுருக்குன்னா இதுலேருந்து எக்ஸிட் ஆகிடுங்க, அவ்வளோதான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கடைசியில் உங்களுக்கு ஒன்று நோ லாஸ் நோ கெயினில் இருப்பீங்க, இல்லைனா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 99.9% கம்மி தான். ஓகேவா. அதுக்கு நான் சொல்லிட்டேன். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருங்க. ப்ரூஃப் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட மெயில் அனுப்புங்க. ஓகேவா. செகண்ட் திங் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இன்ட்ரெஸ்டிக் வேல்யூவோட இண்டிகேட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரிலன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். இதில் வந்து அடிஷ்னலாக அதுவும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், எனேபிள் இன்ட்ரெஸ்டிக் லெவல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா அது பாட்டுக்கு லெவல்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து தப்பாக போட்டுருக்கு, இதுக்கு வந்து ப்ராப்பராக நான் போடலை. ஓகேவா. இதெல்லாம் நான் வந்து அதுக்குன்னு தப்பாக காட்டுதுன்னு சொல்லாதீங்க. நான் இங்கே எந்த லெவல்ஸையும் நான் இன்றைக்கி மார்க் பண்ணலை. இங்கே பாருங்கள், இங்கே போட்டிங்கன்னா காட்டுதா இன்ட்ரெஸ்டிக் லெவல் 1 2 3 4 5 அப்படி லெவல்ஸ் காமிச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிக் லெவல் மட்டும் ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இதுவும் கொடுத்துட போகிறேன். இன்ட்ரெஸ்டிக் லெவலும் இதோட சேர்ந்து வந்துடும். இன்ட்ரெஸ்டிக் வேணுன்றவங்க அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக இன்ட்ரெஸ்டிக்கும் நீங்கள் இதில் போட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த லெவல்ஸையும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஆப்ஷன் மார்க்கெட்லேயும் உங்கள் லைஃப்லேயும் இனிமேல் இன்னொன்று தேவையே படாது. இதுதான் வந்து லாஸ்ட் ஹோப் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங் மார்க்கெட். ஸோ இதில் வந்து நீங்கள் சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். பட் டைம் பீயிங்க்கு இப்போதைக்கு நிஃப்டி மட்டும்தான் நம்ம வந்து பண்ண ரூல்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், என்ட்ரி ப்ரீமியமுக்கு மேலே இருக்கிற ப்ரீமியமை தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். கரண்ட் ப்ரீமியம் வந்து என்ட்ரி ப்ரீமியமுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் டார்கெட் 2 வரைக்குமே டார்கெட் 2 ப்ரீமியம் வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணலாம். இது எல்லாமே ப்ரீமியம்ங்க, மார்க்கெட்டில் கரைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. இது வந்து ஃபிக்ஸடான லைன் கிடையாது. இங்கே நல்லா பாருங்கள், என்ட்ரி ப்ரீமியம் இருக்கா, மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், இங்கே மாறுதா, 83 ரூபா 0 இருக்கா, இப்போ 3 ஆகிடுச்சா. இங்கே பாருங்கள், 3 ஆகிடுச்சா. இந்த லைன்ஸ் வந்து மார்க்கெட்டோட டைம் வேல்யூமும் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூமும் ப்ரீமியமோட கேல்குலேஷனை வச்சு உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓகேவா. அதனால் இது வந்து ஃபிக்ஸாக ஒரு லைன் ஃபார்ம் ஆகி நிற்கிறது இல்லை. இங்கே பாருங்க, இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த இண்டிகேட்டரோட பெரிய பியூட்டி. இது வந்து சப்போஸ் இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படி இப்படின்றவங்க வெளியில் போய் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் வாங்க, வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நான் சொன்னது எந்தளவுக்கு உண்மை, நான் சொன்னதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது போயிருக்குன்றதை நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரூஃபோடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுதான் இது கடைசி அப்டேட். என்னென்னா இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து இது ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே சிம்பிள் தான். நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இந்த 9:20க்கு மார்க்கெட் இங்கே முடியுது இல்லை, ஏன்னா எங்கே ஓப்பன் ஆகுது எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் வந்து 23,170 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது நம்ம அட் த மணியை எடுத்துக்கணும். ஓகேவா. அதனால தான் 23,200 கால் புட்டு அட் த மணியாக எடுத்து நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரீமியம் வந்து ஒன்லி இன்
ஏடிஎம்மில் தான் ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, கரெக்டான இன்ட்ரெஸ்டிக் வேல்யூவில் நீங்கள் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அங்கே தான் அதுதான் ஒரிஜினல் ப்ரைஸ். அதுக்கு கீழே மார்க்கெட் போகாதுல்ல, அதுக்கு மேலேயும் போகாது. அதுக்கு மேலே போகணுன்னா அதில் வந்து டைம் வேல்யூ இருக்கணும். ஸோ அதனால் ஓடிஎம்மில் வெறும் டைம் வேல்யூவே இருக்கும், ஐடிஎம்மில் வெறும் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ இருக்கும், கொஞ்சமாக டைம் வேல்யூ இருக்கும். ஆனால் ஏடிஎம்மில் அதிகமான டைம் வேல்யூ இருக்கும், கொஞ்சமான இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ இருக்கும். அதில் டைம் வேல்யூக்கும் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூக்கும் ஒரு பெரிய போட்டியே நடக்கும் ஏடிஎம்மில். திடீர்னு இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ ஜாஸ்தி ஆகும், டைம் வேல்யூ குறையும். திடீர்னு டைம் வேல்யூ ஜாஸ்தி ஆகும், இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ குறையும். ஸோ ஐவிக்கும் டிவிக்கும் ஒரு சரியான ஒரு பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்கும் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில். அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் அதனால தான் வந்து செல்லர்ஸ் வந்துட்டு ஷார்ட் ஸ்டடல் பண்ணுவாங்க, லாங் ஸ்டடல் பண்ணுவாங்க. செல்லர்ஸும் லாங் ஸ்டடல் பண்ணுவாங்க, ஷார்ட் ஸ்டடல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஏடிஎம் ட்ரேட் பண்ணுறோம். ஏடிஎம் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாலட்டைல் ஸ்ட்ரைக்கு. அதுவும் இல்லாமல் ஏடிஎம் பர்மனெண்ட்டாக இருக்காது. இப்போ வந்து நம்ம எடுக்கும்போது 23,200 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது மார்க்கெட்? 23,400 ஆயிடுச்சு. இப்போ ஏடிஎம் என்னவா மாறிடுச்சு? 23,400 மாறிடுச்சு. அதனால் மார்க்கெட் எங்கே கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்குது? 200 பாயிண்ட் ஏறி இருக்குது. நான் என்ன சொன்னேன், 100 பாயிண்ட் ஏறும்போது உங்களுக்கு இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிடும். 200 பாயிண்ட் ஏறும்போது இங்கே டார்கெட் அச்சீவ் ஆகிடும். அப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து 23,200 எடுத்தேன். இப்போ 23,400 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? மார்க்கெட் 200 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த ப்ரீமியமை கேப்சர் பண்ணிட்டீங்க. ஸோ வந்து இப்போ இங்கே பாருங்கள், கேப்சர் பண்ணிட்டீங்க. ப்ரீமியம் இதுவும் இந்த விலையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஆனால் இந்த விலையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் எந்த அளவுக்கு டிகே நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா? இங்கே எப்படி டிகே ஆகிட்டே இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம 312 பார்த்தோம், அப்புறம் 300 பார்த்தோம், இப்போ 300க்கு வந்துட்டான். இதைத்தான் வந்து ஜீரோ ஆக்குவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்த 2-3 கேண்டிலில் இவன் கீழே இருக்கும், இவன் கொஞ்சம் மேலே வருவான். உடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் வந்து 280க்கு போகும், அப்புறமா 200, 150 எக்ஸ்பிரிக்குள்ளே வந்து ஜீரோ ஆக்கி விட்டுருவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர். கண்ணுக்கு முன்னாடி ப்ரீமியம் டிகே ஆகிறதும், கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இண்டிகேட்டரும் எதுவுமே வந்து எல்லாமே வந்து ஒரு வேறு ஒரு கேல்குலேஷன் பேஸ்டாக ட்ரேட் ஆகிட்ருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக ஆப்ஷன் எப்படி ட்ரேட் ஆகுது, ஐவியும் டிவியும் வச்சு ட்ரேட் ஆகுது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. அதனால தான் இந்த இண்டிகேட்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டரு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.